ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஒருங்கிணைக்கும் காவிரி நதிநீர் உரிமை மீட்பு கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை எழும்பூரில் நடைபெற்று வருகிறது. இதில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உரையாற்றி வருகிறார். அப்படி வந்த கூட்டத்துல ஒன்னும் தெரியல. உலகம் எங்களை பாக்குது. இனிமே எந்த பெருமையும் நீ பேச முடியாது. நான் யாரு தெரியுமா? நான் சேர சோழ பாண்டியன் பரம்பரை. நான் யாரு தெரியுமா? புலித்தேவன் வாரிசு. நான் தீரன் சின்னமலை பேர. போடாங்க போடா கேவலப்படுத்திடுவான். கம்பன் இளங்கோ பாப்பா அப்படின்றான். ஒரு பெருமையும் உனக்கு கிடையாது. இப்ப இந்த சூழலில் இங்கே பேசியவர்களாம் குறிப்பிட்டார்கள், நாங்கள் தேர்தலில் வெல்லாதிருக்கலாம், தேர்தலில் தான் வெற்றி பெறவில்லை, கொண்ட கொள்கையில் நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கக்கூடிய இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒன்றென்றால் உயிரை விட மேலானது என் மக்களின் உரிமை என்பது முன்னாடி நிற்கக்கூடிய பிள்ளைகள். ஏனென்றால் அப்படிப்பட்ட பரம்பரையில் வந்த மக்கள் நாங்கள். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது, சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது, மண்டியிட்டு வாழ்வதை விட மரணத்து மானத்தோடு மாண்டு போவது மேலானது. உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா? உயிர் உன்னதமானதுதான், நான் அறிவேன். ஆனால் அந்த உயிரினும் மேலானது எமது உரிமை, எமது இனத்தின் விடுதலை என்ற முழக்கத்தை முன்வைத்தவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன். உயிரை இழப்பது தனிப்பட்ட உனக்கான எனக்கான இழப்பு, ஆனால் உரிமையை இழப்பது ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்திற்கான இழப்பு என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் நினைவில் கொள்ள வேண்டும். அதை விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். ஒரு காலத்தில் இந்த சிக்கல் வரும்போது நம் முன்னவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டு நின்றார்கள் என்று வருங்கால தலைமுறை காரி துப்பக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். இல்லை, அதிகாரத்தில் இருந்தவர்கள் தான் அமைதியாக கடந்து போனார்கள். அதிகாரமற்ற நம்ம இதர மக்கள் நம் உடன் பிறந்தார்கள், நமது முன்னவர்கள் போராடி அந்த உரிமைக்காக போராடி நின்றார்கள் என்ற வரலாற்று பதிவு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். இங்கே என்னுடைய தம்பி தங்கில் தெரிஞ்சது, காவிரி நதிநீர் சிக்கல் இவர்கள் இருக்கிற வரை இந்த ஆட்சியாளர்கள் தீர்க்கப்படாது. திராவிட கட்சிகள் தீர்க்கல. இந்த சிக்கல் எப்படி வருது? ஐயா கலைஞர் அவர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார்கள், அதிகப்படியாக நீர் தர வேண்டும் என்று. அப்ப காங்கிரஸ் கர்நாடகாவில் ஆளுகிற உயரத்தில் இருக்கு, இங்கே துணை இணை கட்சியா இருக்கு. அப்ப கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற ஆளுகிற உயரத்தை இழந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த வழக்கை திரும்ப பெறுங்கள் என்று இந்திரா காந்தி அம்மையார் நெருக்கடி கொடுத்து அந்த வழக்கை திரும்ப பெற வைக்கிறார்கள். அதிலிருந்து நமக்கு பிரச்சனையே ஆரம்பிக்கும். முதலாக காவிரி நதிநீரிலே துரோகம் செய்த கட்சி நமக்கு காங்கிரஸ். அது இன்று வரை தொடர்கிறது. ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்? மான தமிழச்சி மார்ல பால் குடிச்ச ஒவ்வொரு மகனுக்கும் இந்த நினைவில் இருக்கணும், இது நினைவில் இருக்கணும். இவன் எவ்வளவு தூரம் நம்ம இனத்தின் வரலாற்று பகைவன் என்பதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். காவிரி நதிநீர் பறிச்சதவன், இன்று தர மறுப்பவனும் அவன் தான். இதுல பாரதிய ஜனதா காங்கிரஸ் வெவ்வேறு அல்ல, கட்சியின் பேரு வேற வேற, கொடி வேற வேற, கொள்கை ஒன்றுதான். இந்திய இறையாண்மை. காவிரி நதிநீர் உரிமை மீட்பு கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை எழும்பூரில் நடைபெற்று வரும் நிலையில் அதில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உரையாற்றி வருகிறார். காவிரியில் துரோகம் செய்த கட்சி காங்கிரஸ் தான் என்றும் பாஜகவும் காங்கிரசும் வெவ்வேறல்ல, கொடிகள்தான் வேறு, கொள்கை ஒன்று என்று விமர்சித்திருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். ஆடி மாதத்தில் வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்த ஆடியை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.